இன்று ஹேரா பஞ்சமி. ஹேரா பஞ்சமி தினம். ஹேரா பஞ்சமி என்றால் என்ன? ஹேரா பஞ்சமி என்பது ஒடிசாவின் புரியில் உள்ள குண்டீச்சா ஆலயத்தில் நடத்தப்படும் ஒரு சிறப்பு சடங்காகும். இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் இது அனுசரிக்கப்படுகிறது. இந்த மங்களகரமான நாள் புரி ஜெகந்நாதரின் துணைவியார் ஸ்ரீ ஸ்வர்ண மகாலட்சுமி தேவி ரத யாத்திரையின் போது 5 தினங்கள் தனது இல்லத்தை விட்டு வெளியேறாமல் இருந்த ஜெகந்நாதரை குறித்து விசாரிக்க குண்டீச்சா ஆலயத்திற்கு வருகை தருவதை குறிக்கிறது. ஹேரா என்ற வார்த்தைக்கு பார்ப்பது என்று பொருள். பஞ்சமி என்றால் 5ஆம் நாள் என்று பொருள். ஹேரா பஞ்சமியின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். புராணத்தின்படி ஜெகந்நாத சுவாமி தனது சகோதரரான பலபத்ரர் மற்றும் தேவி சுபத்ரையுடன் பிரதான ஜெகந்நாதர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீமந்திரத்திலிருந்து வெளியேறி யாத்திரையின் போது குண்டீச்சா ஆலயத்தில் தங்குவதால் லக்ஷ்மி தேவி புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார். 5வது நாளில் இறைவன் இல்லத்தை விட்டு நீண்ட காலம் விலகி இருந்ததால் தனது அதிருப்தியை வெளிப்படுத்த லக்ஷ்மி தேவி குண்டீச்சா ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த நிகழ்வு ஜெகந்நாத சுவாமிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் இடையிலான இனிமையான மற்றும் தெய்வீக உறவை குறிக்கிறது. ஹேரா பஞ்சமி சடங்குகள். முக்கிய சடங்கில் ஜெகந்நாத சுவாமி ஆலயத்திலிருந்து குண்டீச்சா ஆலயத்திற்கு அழகாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் லக்ஷ்மி தேவியின் சிறப்பு ஊர்வலம் நடத்தப்படுகிறது. இந்த புனித தருணத்தை காண பக்தர் அதிக எண்ணிக்கையில் கூடுகிறார்கள். அங்கு சென்றடைந்த பிறகு அன்னை ஸ்வர்ண மகாலட்சுமி தேவி சடங்கு ரீதியாக வரவேற்கப்படுகிறார். இந்த சடங்கின் ஒரு தனித்துவமான பகுதியாக லக்ஷ்மி தேவியின் ஊழியர்கள் தேரின் ஒரு பகுதியை அடையாளமாக உடைத்து அவளுடைய கோபத்தை காட்டுகிறார்கள். அதாவது அன்னை லக்ஷ்மி தேவியின் சார்பாக தேவி லக்ஷ்மியின் பணியாளர்கள் தேரின் ஒரு பகுதியை உடைத்து தேவி லக்ஷ்மியின் கோபத்தை அடையாளமாக காட்டுகிறார்கள். இதற்கு பின்னர் அன்னை ஒரு தனி பாதை வழியாக ஜெகந்நாத சுவாமி ஆலயத்திற்கு ரகசியமாக திரும்புகிறாள். ஹேரா பஞ்சமி தெய்வங்களுக்கு இடையிலான உணர்ச்சி மற்றும் ஆன்மீக பிணைப்பை எடுத்து காட்டுகிறது மற்றும் ரத யாத்திரை கொண்டாட்டங்களின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக உள்ளது. ஹேரா பஞ்சமியின் மகத்துவம் இனிதே நிறைவடைந்தது.